சாம்சங் கேலக்ஸி F55 5Gங்கிற இந்த மொபைலை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைலோட பாக்ஸ் பார்க்கறதுல இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைலை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா Type-C to Type-C கேபிள், சிம் எஜெக்டர் பின், அடுத்து யூசர் மேனுவல். ஓவரால் இவ்வளோ தான் மொபைலோட பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. HDR கண்டென்ட் பொறுத்தவரை யூடியூப்ல பார்த்தா சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸ்ல சப்போர்ட் ஆகாது. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி அட்டம் சப்போர்ட்டும் இருக்கு. கேமரா பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா 3 கேமரா இருக்கு. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லயும் பார்த்தீங்கன்னா 1080ல 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரையும் 13 5G பேண்ட் இருக்கு, வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு, ப்ளூடூத் 5.2 இருக்கு, NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்கு. பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இருந்தாலுமே 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் சார்ஜரை மொபைல் பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், பட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் தனியாக சார்ஜர் வாங்கணும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1 இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லலாம் அப்படின்னா ஓவரால் நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். OS பொறுத்தவரையும் 1UI 6.1 பேஸ்ட் Android 14 இருக்கு. அப்டேட் பொறுத்தவரையும் 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். மொபைலோட டிசைன் பொறுத்தவரையும் பேக் சைடு லுக் பாக்ஸ்ல இப்படி தான் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. மொபைல் லுக் வைஸ் பார்க்கறது டிசைன் பார்த்தீங்கன்னா செம லக்ஸரியான ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. இந்த மொபைல் மொத்தமா 2 கலர்ல இருக்கு. இது பார்க்க ஆரஞ்சு கலர்மா இருக்கும், பட் ஆரஞ்சு கிடையாது. ஆப்ரிகாட் கிரஸ்ங்கிற இந்த கலர், அது போக பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் பிளாக்ங்கிற இந்த கலர். மொத்தமா இந்த 2 கலர் தான் இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. இந்த 2 கலருமே பேக் சைட்ல பாத்தீங்கன்னா வீகன் லெதர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 190 கிராம் இருக்கு. திக்னஸ் பொறுத்தவரைக்கும் 7.5 mm இருக்கு. பிசிக்கல் ஏரியா பொறுத்தவரை டாப்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் பார்த்தோம்னா பாட்டம்ல ஒரு மைக் இருக்கு. அடுத்து சார்ஜிங் போர்ட், அடுத்து ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சிம் ட்ரை இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரை ஓப்பன் பண்ண அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 12GB ரேம்ல இருக்கு. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X இருக்கு. ரோம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB இருக்கு. ரோம் டைப் பார்த்தீங்க அப்படின்னா UFX 2.2 இருக்கு. மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை இந்த வேரியன்ட் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். 8+ 128GB பார்த்தீங்கன்னா 23,000, 8+ 256GB பார்த்தீங்கன்னா 26,000, 12+ 256GB பார்த்தீங்கன்னா 29,000 இருக்கு. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.